நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்களே திமுக. அன்றைக்கு சொன்னாரு ஸ்டாலின் தான் வராரு, என்ன தர போறாரு, அல்வா தான் கொடுக்குறாரு. நான் சொல்ல, அவரே சொல்லிக்கிறார். 4 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? 525 வாக்குறுதி கொடுத்து என்ன ஆச்சு? 4 வருஷம் கழிச்சு இப்போ சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? திருநெல்வேலிக்கு போயிட்டு இருட்டுக்கடை அல்வாவில் போயிட்டு இதான் அல்வாலையும் அல்வா பெஸ்ட் அல்வா, நீங்கள்லாம் சாப்பிடுங்க. இதுதான் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரான்னு சொன்ன வார்த்தை அல்வா கொடுத்துருக்கிறார் கட்சியாக உங்களுக்கு எல்லாருக்கும். போதுமா? சாப்பிடுங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. தகுதி பார்த்து கொடுத்தாங்களே அம்மா, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களே, 2 கோடியே இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 2,24,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. 2,24,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மகளிர் உதவித்தொகை எவ்வளோ பேருக்கு தராரு? 1,04,00,000 அவர் சொல்கிறார். உனக்கு கணக்கு தெரியுமா? எனக்கு கணக்கு தெரியுமா? நான் போய் பார்த்தா, நீ போய் பார்த்தனா? பார்த்தா தான் தெரியும் அந்த உண்மையிலே அந்த 1 கோடி பேருக்காக தராறாருன்னு. அப்போ மீதி 1,20,00,000 மகளிர் என்ன? அப்போ அவங்களும் ஓட்டு போடலையா? தேர்தலில் நீ என்ன சொன்ன? அனைத்து மகளிருக்கும் சொன்னேன்.